திருமண மோசடி குறித்து நம்ம இதுவரைக்கும் நெறைய பேசியிருக்கோம். மேட்ரிமோனியல் ஸ்கேம்னு தனியா பேசியிருக்கோம். ஆன்லைன்ல பழக்கமானோம், பேசினோம், டிரான்சாக்ஷன்லாம் பண்ணோம். நான் நெறைய பணம் குடுத்துருக்கேன். ஆனா, இப்போ மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. நேர்ல மீட் பண்ண கூப்பிட்டா வரமாட்ருக்காங்க. என்னன்னு செக் பண்ணா டோட்டலா ஸ்கேம். பேசினது என்ட்ட பொண்ணே கிடையாது. ஒரு ஆண் தான் வந்து பொண்ணு பேர்ல பேசினார் அப்படின்னா நெறைய பார்த்துருக்கோம். ஆனா, இப்போ எப்படி ஏமாத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க பொண்ணையும் நேர்ல பார்ப்பீங்க. நீங்க மேரேஜும் பண்ணுவீங்க. உங்க கூட தங்கவும் செய்வாங்க. ஆனா, தங்குனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க கரெக்ட்டா ஸ்கெட்ச் போட்டு, உங்க வீட்ல உள்ள பணம், நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப லேட்டஸ்ட்டா அந்த மாரி நெறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குமாரசாமி திருச்செந்தூர் பக்கத்தில இருக்கக்கூடிய குமாரசாமிபுரம் அப்படின்ற ஒரு இடத்த சேர்ந்தவரு பாஸ்கர் அப்படின்ற நபர். அவருக்கு 35 வயசு ஆகுது. அவரு திருச்செந்தூர் கோவில் வளாகத்திலேயே ஒரு பழ கடை வச்சிருக்காரு. அங்க பழ வியாபாரம் பண்றவர். இவரு ரொம்ப நாளா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரு என்ன மனநிலைக்கு வந்துட்டாருன்னா, ஆதரவற்ற பெண்ணா இருந்தாலும் பரவால்ல. அதாவது அம்மா, அப்பா இல்லாத பெண்களா இருந்தாலும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி, சில அதுக்காக தரகர் இருப்பாங்க இல்லையா? புரோக்கர்ஸ்ட்ட இந்த மாரி பொண்ணா இருந்தாலும் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் மூக்காண்டி அப்படின்ற ஒரு புரோக்கர் வந்து அவருக்கு அறிமுகமாயிருக்காரு. ஸோ அவர்ட்ட இந்த மாரி சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து ஆதரவற்ற பொண்ணா இருந்தாலும் பரவால்ல. பட் எனக்கு எப்படியாவது மேரேஜ் முடிக்கணும். அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அந்த மூக்காண்டி அப்படின்ற புரோக்கர் என்ன பண்றாரு, நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு பெண் புரோக்கர் தொடர்பு கொண்டு, இந்த மாரி ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நாகர்கோவிலை சேர்ந்த பெண் புரோக்கர்ட்ட நான் இப்படி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உனக்கு வந்து பொண்ணு பார்த்து குடுத்துறேன் அப்படின்னு மூக்காண்டி அப்பப்ப இவர பாஸ்கர பார்க்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர்ட்ட சொல்லி 1 வாரத்திலேயே தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட புகைப்படத்தை அந்த நாகர்கோவில் பெண் புரோக்கர் மூக்காண்டிக்கும் அந்த பாஸ்கர் அப்படின்ற நபருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பாஸ்கருக்கு அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்ததுமே பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பொண்ணு வந்து ஆதரவற்ற பெண் அப்படின்றதுனால இவர் தான் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. மேரேஜ்க்கான செலவு, அந்த பொண்ணுக்கான உடை, அப்புறம் வந்து நகை எல்லாத்துக்குமே இவர் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி பேசி தான் மேரேஜுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு போடுறதுக்காக சாரி, அப்புறம் வந்து சுடிதாரு, அப்புறம் 4 பவுன்ல தங்கத்துல தாலி செயினும் ஒரு பண்ணியிருக்காரு, பாஸ்கர் பண்ணியிருக்காரு. அப்புறம் மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது இல்லாம ரூ. 10,000 கேஷாவும் அவரு அனுப்பியிருக்காரு. ஸோ நகை இல்லாம ரூ. 10,000க்கு ஒருத்துள்ள ட்ரெஸ்ஸு, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோவில் வளாகத்துல வச்சே பாஸ்கர் வந்து அந்த பொண்ணை நேர்ல வர வச்சு மேரேஜும் பண்ணிக்கிறார். பாஸ்கர் வந்து இன்னொன்னு என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, கல்யாணம் பண்றதுக்குள்ள நம்ம கண்டிப்பா சொந்த வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்த வீடும் கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு. மனைவியே ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வரும்போதே சொந்த வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு அவரே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தன்னோட சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. 2 நாள் அந்த பொண்ணும் பாஸ்கர் கூட தங்கியிருக்கு. 2 நாளுக்கு அப்புறம் ஃபோனை சார்ஜ் போட்டிருந்திருக்காரு பாஸ்கர். அப்புறம் வந்து அந்த பொண்ணு பாஸ்கரோட மனைவி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இந்தந்த பொருள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்கரும் ஃபோனை சார்ஜ் போட்டுட்டே போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பக்கத்துல தான் திருச்செந்தூர் அப்படின்றதுனால அங்கே போய் காய்கறி, அப்புறம் இன்னும் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காரு. வந்து பார்த்தா மனைவியே காணோம். மனைவியை காணுமே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டிலலாம் விசாரிக்கிறாரு. பட் யாருக்குமே எதுவுமே தெரில. ஃபோனை செக் பண்ணா ஃபோன்ல இவர் மேரேஜ் டைம்ல எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. அந்த நாகர்கோவில் பெண் புரோக்கர் அனுப்பின ஃபோட்டோலேருந்து எல்லா ஃபோட்டோவுமே, அந்த பெண் இருக்கிற எல்லா ஃபோட்டோவுமே டெலீட் ஆயிருக்கு. சரி, வீட்டில் இருக்கிற நகை பணத்தெல்லாம் செக் பண்ணா நகையும் இல்லை, பணமும் இல்லை. எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த பொண் எஸ்கேப் ஆயிட்டாங்க. உடனே அந்த மூக்காண்டி அப்படின்ற புரோக்கருக்கு கால் பண்ணி கேட்குறாரு. அவரு நாகர்கோவிலை சேர்ந்த புரோக்கர் சொன்னதுனால தான் நான் ஷேர் பண்ணேன், அந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ உடனே பாஸ்கர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறை இப்போ அந்த நாகர்கோவிலை சேர்ந்த பெண் புரோக்கர், திருமணம் செஞ்சு ஏமாற்றி அந்த பெண் எல்லாத்தையுமே இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கும்பல் வந்து பாஸ்கரை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்கலாம் அப்படின்னு காவல்துறையினர் சந்தேகப்படுறாங்க. ஸோ இப்போ காவல்துறையினர் தேடுறது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணோட புகைப்படத்தை நிறைய ஆர்டிக்கல்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி இது குறித்த இவங்களை பற்றின தகவல் ஏதாவது கிடைச்சா காவல்துறைக்கு தகவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி அவங்க வந்து காவல்துறை தரப்புலேருந்து விழிப்புணர்வாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திருமண மோசடி அப்படின்றது முன்னாடி தான் வந்து நம்ம நேரில் தானே பார்க்க போகிறோம், என்னதான் ஏமாத்தினாலும் திருமண முறைக்கு வருவாங்களா,
நேர்ல பார்த்தா அவங்க உண்மையா, பொய்யா, பொய்யா சொல்றாங்களான்னு தெரிஞ்சிரும். அப்படிலாம் நம்ம நெனச்சுப்போம். பட் இப்போ உங்கள நீங்க வந்து நேர்ல பார்க்க கூப்பிட்டா நேர்ல வருவாங்க. மேரேஜே பண்ணுவாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் 2 நாள் கூட ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள ஏமாத்துறது அப்படின்றது எந்த அளவுக்கு போய் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கு பாருங்க. தாம்பரத்துல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. மேரேஜ் ஆகி 2 மாசம் வந்து வீட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருந்த நகை, பணத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த பொண்ணு ஓடிச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 9 கல்யாணம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துல அந்த பொண்ணு பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் காவல்துறை கிடைச்சது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கர்நாடகாவை சேர்ந்த வாணி அப்படின்ற பெண். அந்த பெண்ணுக்கு 19 வயசு தான். 19 வயசுல 8 மேரேஜ் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் சமீப நாட்கள்ல அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆன்லைன்ல மட்டும் இல்ல, இப்போ நேரடியாவே ஏமாத்துறாங்க. ஸோ இப்போ நீங்க திருமணத்துக்காக வரன் தேடுறீங்க அப்படின்னா, அது பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம். வரன் தேடுறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்க புதுசா யாராவது ஒரு கான்டாக்ட்ல வராங்க, இல்ல அவங்க மூலமா ஒரு பொண்ணு வருது, இல்ல ஒரு பையன் வந்து அவங்க பையனோட போட்டோ கிடைக்குது அப்படின்னா ரொம்ப தீவிரமா அது குறித்து உண்மை தகவலை விசாரிச்சு நீங்க அடுத்த ஸ்டெப் எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உண்மை என்னன்னு தெரியாம பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க.